ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வரவேற்பது உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டேரட். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய உறவு ஒரு ஸ்பெஷல் பர்சன் கிட்ட இருந்து உங்களுடைய உறவு முடிந்து விட்டதா இல்லை தொடருமா? ஓகே, இது கண்டிப்பாக லவாஸாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த உறவை மனதில் நினைத்திருந்தாலும் அந்த உறவு பற்றின ஒரு விஷயமாக உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே, பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க விட்டுட்டு அடுத்த சென்டென்ஸ்க்கு நீங்கள் உங்களுக்கு பொருந்துதான்னு பாருங்கள். ஓகே, இது பைல் நம்பர் 1, இது பைல் நம்பர் 2. ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பைல் எது அப்படின்ட்டு. இது பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. இப்போ பைல் நம்பர் 2 எடுத்து வச்சிடலாம். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான மெசேஜ் என்ன வருது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கார்ட்ஸை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம். நம்ம யார்கிட்டையாவது ரொம்ப உண்மையான அன்பு வச்சுருக்கோம், ஆனால் அந்த அன்பு நம்ம வச்சுருக்க அன்பு உண்மையாக இருக்கும், ஆனால் அவங்க நம்ம மேலே அதே அளவு அன்போடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு டவுட்டு தான். ஓகே, அது அவங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஸ்டேஜில் அவங்க மேலே வச்சுருந்த ஒரு அன்பு குறைய ஆரம்பிக்கலாம், இல்லை ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகலாம். ஸோ நீங்கள் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, லைஃப்பில் அது உங்களை எங்கே கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணணும். ஓகே, அந்த உறவு நமக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லை அந்த உறவு எனக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த உறவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறதும் நல்லது தான். இப்போ அந்த மனசில் நினைச்ச அந்த உறவு அது தொடருமா அந்த உறவு, இல்லை அது உங்களை விட்டு நீங்கிடுமா, இல்லை கண்டினியூ பண்ணணுமா, கண்டினியூ பண்ண வேணாமா அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை நீங்கள் இப்போ லவர்ஸாக இருந்தீங்கன்னா ஒருத்தவங்களோட ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க, திடீர்னு 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரிஞ்சிருப்பீங்க. இப்போ உங்கள் மனசில் ஒரு கொஷின் இருக்கலாம், அந்த உறவை மீண்டும் தொடரணுமா, இல்லை இதோட அந்த உறவு நம்மளை முடிஞ்சிருச்சா, நம்ம லைஃப்பில் இருந்து இனிமேல் அது கிடையாதா அப்படின்ற ஒரு டவுட்டு கூட உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, கார்டு வந்துருச்சு. சரி, பார்க்கலாம். இதை உங்களை ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு திருப்பி கூப்பிடுறேன். அதாவது ஒரு சில விஷயங்களால் நிறைய பேரோட பேச்சாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு நீ அந்த மாதிரி இல்லையே அப்படின்ற ஒரு வேகத்தில் ஒரு எமோஷ்னலில் நான் ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகே, ஆனால் நீங்கள் இன்னுமே அவங்க திருப்பி வந்துடணும் அப்படின்ட்டு தான் உங்கள் மனசில் ஆசை இருக்குது. ஓகே, அவங்க உங்களை விட பெட்டராக கிடச்சா போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் உங்களுக்கு இருக்குது. அவங்க வேறு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் பார்ட்னர் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த இடத்த ஃபீல் போனதுக்கப்புறம் அந்த இடம் இன்னுமே தனியாக தான் இருக்குது, லோன்லியாக தான் இருக்காங்க. ஓகே, ஒரு நீங்கள் விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அவங்களுடைய தப்பு என்ன அப்படின்றது தெரியுது. ஓகே, இப்போ அவங்க அந்த தப்பை ஃபீல் பண்ணுறாங்க. உங்களை இக்னோர் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் இப்போ நினைக்கிறாங்க, உங்களை விட்டுட்டு போனது தப்பு, உங்களை இக்னோர் பண்ணது தப்பு, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருந்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஆனால் உங்களை இப்போ நினச்சி, ஆனால் அதை தனிமையில் நினச்சி அவங்க அழுகிறாங்க. ஓகே, நம்ம உங்களை விட்டுட்டு போனது ஏதோ ஒரு விதத்தில் நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க சேஞ்ச் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரில. ஏதோ ஒரு பேராசை, ஏதோ ஒரு விஷயத்தை நம்பி, இல்லை அடுத்தவங்களோட மேனிப்புலேட்டர் நம்பி, அதாவது மேனிப்புலேஷன் பண்ணியிருப்பாங்களே சில பேர், பேசி பேசி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆசை காட்டி அவங்க வேறு பக்கம் அவங்கள திசை திருப்பி இருப்பாங்க. ஒரு தேர்ட் பர்சனோட பேச்சை கேட்டு அவங்க போயிருக்கலாம். ஆனால் இப்போ அந்த அவங்க மனசில் லோன்லினஸ் இருக்குது, உங்களை மிஸ் பண்ணது தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே,
அவங்க சேஞ்ச் ஆவாங்க அப்படின்ட்டு அவங்களே நினச்சி பார்க்கல. இவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து மனசுக்குள்ளே திருப்பி நீங்கள் தான் வந்துட்டீங்க அப்படின்றாங்க. ஸோ உங்களோட அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்கள் கூட எப்பயுமே கனெக்டாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தொடர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு முடிந்துவிட்ட ஒரு உறவு, அதாவது முடிந்துருச்சுன்னு நீங்கள் நினச்ச ஒரு உறவு திருப்பி உங்களை தொடர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான் இந்த கார்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், ஐ ஹோப் யூ வில் ஃபர்கிவ் மீ சூன். அதாவது கூடிய விரைவில் நீ என்னை மன்னிப்பேன்னு நான் நினைக்கிறேன், திருப்பி வந்து நம்ம ஒன்று சேருவோன்னு நம்ம நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்சிருச்சுன்னு நினச்ச உறவு உங்களை தொடர்றதுக்கு தயாராக இருக்குது. சரியா? உங்களுக்கு அவங்கள மன்னிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் மன்னிச்சு திருப்பி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஓகே, ஏன்னா அவங்கள விட்டாலும் பெட்டர் பர்சன் உங்களுக்கும் கிடைக்க மாட்டாங்க. உங்களை வந்து ஒரு தடவை அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போனதுனால அவங்க எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு பொக்கிஷமான ஒரு உறவை மிஸ் பண்ணியிருக்காங்கன்றதை அவங்களும் ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை மன்னித்து அவங்கள வாழ்க்கையில் திருப்பி ஏற்றுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. வாங்க பைல் நம்பர் 2க்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். பைல் நம்பர் 2 இந்த கார்டை யாரெல்லாம் செலக்ட் பண்ணிங்களோ அவங்களுக்கான பதிவை பார்க்கலாம் வாங்க. உங்கள் மனதுக்குள்ளே இருக்கிற ஒரு உறவு, ஓகே, அவங்க கூட கொஞ்ச நாள் நீங்கள் இப்போ பேசாமல் கூட இருக்கலாம். ஓகே, இப்போ அந்த உறவு வந்து அப்படியே முடிஞ்சிருச்சா, இல்லைன்னா திருப்பி வந்து அவங்க நம்ம வாழ்க்கையில் வருவாங்களா, அந்த உறவை வந்து கண்டினியூ பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நம்ம மனசை ரொம்ப காயப்படுத்திட்டு போயிருப்பாங்க. ஓகே, ஸோ இனிமேல் இந்த உறவு வேணான்னு நீங்கள் ஒரு நிலையான டிசிஷன் எடுக்கும்போது திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வாலண்டரியராக உங்கள் லைஃப்பில் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசுவாங்க. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கே டவுட் வந்துடும், இவங்கள நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு நினப்பு வந்திருக்கலாம். ஓகே, ஸோ அந்தளவுக்கு அவங்க தப்பு செஞ்சாங்க அப்படின்றத விட நம்ம தப்பு செஞ்சிட்டோமோ அப்படின்ற ஒரு நினப்பை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ உங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிற அந்த உறவை வந்து 2 கார்டு வந்துச்சு, திருப்பி வந்து நம்ம தொடரலாமா, இல்லைன்னா முடிஞ்சதாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின் உங்கள் மனசில் இருந்ததுன்னா உங்களுக்கான பதில் அங்கே பார்த்துடலாம். உங்களுக்கான பதிலை ஓகே இதை செட் பண்ணிவிட்டு திருப்பி உங்களை மீட் பண்ணுறேன். பைல் நம்பர் 2வை செலக்ட் பண்ண உங்களுக்கான பதிவை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகே, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, கண்டிப்பாக லவ் மட்டும் கிடையாது, வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட உங்கள்கிட்ட இருக்கலாம். அவங்க வந்து ஆனால் ஒரு பயங்கர டேலண்டடான பர்சன், ரொம்ப டேலண்டான பர்சன். ஓகே, ஸோ அவங்கக்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும். ஆனால் சில மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயும் தேவை. ஓகே, அவங்கள மட்டுமே தப்பு சொல்ல முடியாது, உங்கள்கிட்டையும் சில மாற்றங்களை கொண்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த உறவை வந்து நீங்கள் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ உங்களுடைய பர்சன் வந்து அந்த யாரை நீங்கள் நினச்சிங்களோ அவங்களுக்கு உண்மையான அன்பு உங்கள் மேலே வச்சுருக்காங்க, உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கணும் எப்பயுமே அப்படின்றத வந்து நினைக்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் அட்லீஸ்ட் டிவி பார்த்துட்டு இருந்தால் கூட உங்கள் நினைப்பை அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, ஸோ சில விஷயங்களை அவங்க உங்கள்கிட்ட மறைக்கிறாங்க. அதனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்மக்கிட்ட ஏன் மறைச்சாங்க, நம்மக்கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோபம் வந்து கூட நீங்கள் அவங்கக்கிட்ட பேசாமல் கூட இருந்திருக்கலாம். ஓகே, ஆனால் வந்து
உங்ககிட்ட இப்போ உண்மையான நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே, ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க வந்து ஆனால் சீக்ரெட்டாக உங்களை பின்னாடி வந்து பின்தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது உங்ககிட்ட பேசலை அப்படின்னா கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன மாதிரி பர்சன்ட்ட பேசுகிறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க வர்றீங்க அப்படின்றத ஃபுல்லாக கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து உங்களை விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை, கொஞ்சம் வந்து உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டும் இருக்காங்க. அது ஒரு சில தவறுகள் நீங்களும் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை அவங்களும் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு சீக்ரெட்டை வந்து அவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், நீங்கள் அதை வெளியில் விட்டு யார்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம். ஸோ அது அவங்களுக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கியிருக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு சீக்ரெட்டை சொல்லியிருக்கலாம், அவங்க யார்கிட்டயாவது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால உங்கள் 2 பேருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்களும் சில சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டால் அவங்களும் கொஞ்சம் மாறினாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் தாராளமாக தொடரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாருங்க, யூ நெவர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ். அவங்க ஃபீலிங்ஸை நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும், அவங்கள நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு விஷயம்தான் 2 சைட்லேயுமே இருக்கணும். ஒரு சைடில் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் இருந்துட்டு அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணலைன்னா அந்த உறவில் வந்து பிரயோஜனமே இல்லை. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் ஒரு நிலையான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, நமக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்கெல்லாம் நிறைய சப்ஸ்கிரைபரை வந்து கெயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம அப்படியே தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சில நேரம் தோணும், ஏன் இந்த இதை விட்டுறலாமா, இந்த சேனல் அப்படி ரன் பண்ணுறதை விட்டுறலாமா, போதும் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அப்புறம் சரியில்லை, வேணாம், எனக்கு டைம் கிடைக்கும் போது அன்னைக்கு மட்டும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ ரொம்ப லாட் ஆஃப் கன்ஃபியூஷனில் தான் நானுமே இருக்கேன். அதாவது ரிலேஷன்ஷிப் தொடருமான்றதை விட எனக்கு இப்போ இந்த சேனலை தொடரணுமா வேணாமான்ற டவுட்டே எனக்கு இருக்குது நிறையா. ஸோ நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து அப்ரிஷியேஷன் கொடுத்தா தான் என்னால் வந்து இதை கண்டினியூ பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அதை நானே ஒரு டவுட்ஃபுல்லில் தான் இருக்கேன். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேரட் கார்ட்ஸ் வேணும், இல்லை நீங்கள் ஏதாவது கோர்ஸ் படிக்கணும், இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பு சம்மந்தப்பட்ட நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்க, உங்கள் மைண்டு ரிலாக்ஸ் ஆகாமல் இருக்குன்னா உங்களுக்கு ஏற்ற கிறிஸ்டல் நம்ம வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம். ஓகே, நீங்கள் அதுலேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன் மீனிங்ஸோடையே. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி நம்ம வெப்சைட்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம வெப்சைட் நேம் வந்து varahitraders.official.com. ஓகே, நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து அதில் வந்து உங்களுக்கு ஏற்ற ப்ரேஸ்லெட் எது அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ்டல் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்து சரியாகி உங்கள் ரிலேஷன்ஷிப்பு ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பாக ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நானும் விஷ் பண்ணிக்கிறேன் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ.